தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்தக் கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளிவளரும் தமிழ்வாணி, அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவியம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 235வது நிகழ்வாக இந்த மாலையிலே ஜூம் அரங்கிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியை யூடியூப் இணையதளத்திலே பார்க்கக்கூடிய அன்பர்கள், பின்னால் பதிவிலே பார்க்க இருக்கக்கூடியவர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். இந்த குரலை கேட்டாலே தெரியும் கொஞ்சம் ரிப்பேர்ல இருக்கு அப்படின்னு. இருமலோட சேர்ந்திருக்கு, பரவாயில்ல. ஏன்னா இது எப்படி இருந்தாலும் இதை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அண்மையில என்னுடைய நூல் வெளியிட குவிகம் வெளியிட இருக்கக்கூடிய குயில் பாட்டு நூலுக்காக நான் எண்ணுரை எழுதும் பொழுது இது தொடர்ந்து இறையுருளாலே குவிகத்தினாலே மிக முக்கியமாக குவியத்தில் நண்பர்கள் வரக்கூடிய இந்த பாரதி அன்பர்களாலே இது தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது என்று எழுதினேன். ஆகவே இறையுருள் இருக்கின்ற காரணத்தினாலே மகிழ்ச்சியோடு நாம் கலந்து கொள்கிறோம். எனக்கும் அதாவது இவ்வளவு நாள் தொடர்ந்து பண்றோம்னா பாரதியுடைய வரி ஞாபகம் வருது. பாரதி கண்ணன் பாட்டில எழுதுவான், பற்று மிகுந்து வர பார்க்கின்றேன், கண்ணனால் பெற்று வரும் நன்மைகள் பேசி முடியாது என்று எழுதுவான். பற்று மிகுந்த வர பார்க்கின்றேன் என்ற அந்த ஒரு வரி இருக்கிறதே, அதை நான் ரொம்ப விவரமா அந்த 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 நேரத்தில் அந்த கண்ணன் பாட்டில் சொன்னேன். எது மேலேயும் ஒரு பற்று பாசம் வைத்தால் பற்று மிகுந்து வர பார்க்கின்றேன் சொல்கிறான். அது ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சு அது பிடிச்சிருந்தா தொடர்ந்து அதை செய்ய வேண்டும். பாசம் போல அது பற்று போல வந்திருக்கிறது. ஆக பற்று மிகுந்து வர காண்கின்றேன் என்பதனாலே இந்த தொண்டையெல்லாம் குரல் வளம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலும் பொறுத்து கொண்டு கேளுங்கள். எனவே இன்றைய தினம் பாடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரேவதி ராமச்சந்திரன் அவர்கள் போன முறை விட்டுட்டேன் சார் இந்த நிமிஷம் பாடணும்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதான் நாம் நம் குரல் எடுத்து பாட வேண்டும். எல்லாரும் சங்கீதத்துல தேர்ந்தவர்களா இருக்க வேண்டும்னு அவசியம் இல்லை. அதுபோல மீனாட்சி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அந்த அருமையான பாட்டு, அது கிட்டத்தட்ட அதான் அவங்க சாரங்கா மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் சுத்த சாரங் மாதிரி வரும். அது சினிமாவில் அந்த ராகத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைப்புக்கு தகுந்தார் போல வெள்ளை கமலத்திலே, இது வெள்ளை தாமரை பூவில் இருப்பால், இந்த வெள்ளை கமலத்திலே என்ற பாடலை பாரதி பாஞ்சாலி சபதத்திலே சரஸ்வதி வணக்கத்திலே பாடுகிறார். வெள்ளை கமலத்திலே அவள் விட்டிருப்பாள், புகழேற்றிருப்பாள். அவள் புகழை எப்படி ஏற்றிருக்கிறாள் என்றால், பாரதி போன்ற பாவலர்கள் எல்லாம் அவளுடைய புகழை நாளும் தாழ்பிடித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள், தாளெடுத்து எழுதி கொண்டிருக்கிறார்கள், தோளெடுத்து சுமக்கின்றார்கள் என்ற காரணத்தினாலே அவள் புகழ் மிகுந்தவளாக இருக்கின்றாள். ஆகவே இன்றைய தினம் நாம் இந்த வாணி துதி, கலைமகள் துதி என்ற இதை நாம் பார்க்க இருக்கிறோம். இதனுடைய பின்னணி என்ன என்று நான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு. அதாவது பாரதியோட பாட்டு ஏதாவது ஒன்று பாடு என்று சொன்னால் கிட்டத்தட்ட எல்லாம் நவராத்திரி சீரீஸ்ல இல்லைன்னா வேற எங்கேயா பாட சொன்னா இல்லை வெள்ளை கமலத்திலே, இல்லைன்னா இந்த வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். அதுவும் இந்த வெள்ளை தாமரை பூவில் இருப்பால் பீம்ப்ளாஸ் என்ற ராகம். அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. பீம்ப்ளாஸுக்கு வேற பேர்லாம் இருக்கு. கர்நாடக தேவகாந்தாரின பேரெல்லாம் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து போனா வேற நகுமோக்கு நகர்ந்து போயிடும். அது மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா இந்த பீம்ப்ளாஸ் என்ற இந்த ராகத்தை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணது மதுரை மணியையர் என்ற ஒரு மாபெரும் சங்கீத கலைஞர், மகா வித்வான் மதுரை மணியையர் அவர்கள் இந்த பீம்லா சாகத்தையும் இந்த பாரதி பாடல் பலவற்றையும் அவர்களும் பிரபலப்படுத்தினார்கள். ஆகவே இந்த பாடல் கலைமகளை பற்றிய பாடல். இந்த பாடல் முதல்ல இன்னொரு முக்கியமான செய்தி. இந்த பாடல் பாரதி வாழ்ந்த காலத்திலேயே இது பிரசுரிக்கப்பட்டது. பாரதி தன்னுடைய பாடல் எல்லாம் பிரசுரிக்கப்பட்டு புத்தகங்களாக நூல்களாக வர வேண்டும். அவ எப்படி இந்த இந்த சின்ன சின்ன தீப்பெட்டியில அச்சடிச்சு அனுப்புறானோ எவ்வளவு எளிமையா கிடைக்கிறதோ அதே போல என்னுடைய இந்த பாடல்கள் எல்லாம் எல்லோருக்கும் எளிமையாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். இன்னும் கேட்டா பாரதி தன்னுடைய நூல்களை எல்லாம் வெளியிட வேண்டும் என்று நினைத்த போது இதழ்களுக்கு அவன் 14 பத்திரிகை நடத்தினான்.
அதுக்கெல்லாம் விலை சொல்லும் போது அது வெவ்வேறு விலை வச்சா, ஒரே பத்திரிகைக்கு வெவ்வேறு விலை. பணக்காரர்களுக்கு ஒரு விலை, பெண்களுக்கு ஒரு விலை, அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமில்லாத ஏழை பாழைகளுக்கெல்லாம் மற்றொரு விலை என்றெல்லாம் சொன்னான். ஆகவே அவன் வாழ்நாளிலே பாஞ்சாலி சபதம் பதிப்பித்தான். அதை வாங்குறது ஆள் கிடையாது. பின்னாலே அன்னி பெசன்ட் அவர்களை பகடி செய்து அவன் எழுதிய பொன்வால் நரி என்ற த கோல்டன் டெய்ல், அந்த ஃபாக்ஸ் இருக்க, அந்த கதையை பல பேர் வாங்கினார்கள் என்பதில் கொஞ்சம் வருத்தம் கூட பாரதிக்கு. எனவே இந்த இந்த பாடலுடைய ஆரம்பத்திலே முதல் தகவலாக நான் பரிமாற்றம் செய்து கொள்ள விரும்புவது மாதாவின் மணிவாசகம் என்று 1914 ஒரு புத்தகம் பிரசுரிக்கப்பட்டது. சின்ன புத்தகம் தான் அது. அதுல 14 பாடல்கள், 14, 14 பாடல்கள் இருக்கக்கூடிய மணிமணியான பாரதியினுடைய பாடல்கள், மாதாவின் மணிவாசகம் என்று. அதுல ஒரு பாடலாக கலைமகள் துதி என்று. இப்போது சில பதிப்புகளை பார்க்கும்போது இந்த பாடல் தலைப்பை வெள்ளை தாமரை என்று போட்டிருக்கிறார்கள். அதுல நமக்கு என்ன ஆட்சேபனை இருக்க முடியும்? எப்படியோ பொருளடக்கத்துல இருந்து அது உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம். இது போல பாரதி வந்து சரஸ்வதி ஸ்தோத்திரம் என்று ஒன்று எழுதுகிறான். இதுக்கு முன்னாலே அதுவும் இருக்கிறது. இதுதான் பாப்புலர், பிகாஸ் இது பாடல் வகையிலே, சிந்து வகையிலே அமைந்திருக்கிறது. வெள்ளை வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள், இப்படி போறது அது. அது எப்படி வரும்? அது வந்து விருத்தங்களா வரும், கொஞ்சம் கடினம். அந்த பாடலை நான் பிறகு எடுத்துக்கொள்ள இருக்கிறேன், அடுத்த இது முடித்த பிறகு. அது 5 பாடல்கள், அது பஞ்சகம் என்று சொல்லலாம். இந்த பாடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி இன்னும் அடுத்ததாக 2வது தகவல் என்னன்னா, இதை பல பேர் பாடியிருக்கிறார்கள். அந்த பாடலை ஒரு வாட்டி கேட்டதுக்கு அப்புறம் இதை பற்றி சொல்லலாம். இப்போ நான் வந்து ரிக்வெஸ்டிங் சுந்தரராஜன் டு பிளே த சாங் சங் பை உன்னிகிருஷ்ணன். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறும் பாவலன் உள்ளத்தில் இருப்பாள். கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறும் பாவலன் உள்ளத்தில் இருப்பாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். உள்ளதான் பொருள் தேடி உணர்ந்தே போதும் வேதத்தின் உள் நின்று ஒளிர்வாள். உள்ளதான் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள் நின்று ஒளிர்வாள். கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்துள் பொருளாவார். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். மாதத்தீங்கூரல் பாட்டில் இருப்பாள், மாதத்தீங்கூரல் பாட்டில் இருப்பாள். மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள், மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள்.
கீதம் பாடும் குயிலின் குரலை, கீதம் பாடும் குயிலின் குரலை, கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள், கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள். கோதகன்ற தொழிலுடைத்தாகி குலவு சித்திரம் கோபுரம் கோயில், கோதகன்ற தொழிலுடைத்தாகி குலவு சித்திரம் கோபுரம் கோயில். ஈதனைத்தின் எழிலிடை உற்றாள், ஈதனைத்தின் எழிலிடை உற்றாள், இன்பமே வடிவாகிட பெற்றாள், இன்பமே வடிவாகிட பெற்றாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். ஓகே, நிறைய பேர் பாடியிருக்காங்க இதுல யூடியூப்ல. நீங்க ஏன் சார் உன்னிகிருஷ்ணனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா சில பேர் சொல்லுவாங்க, சார் உங்க ஸ்டூடெண்ட், உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட், உங்களோட ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்ல கூட இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை. ஒரு விஷயத்த சொல்றேன். பெரிய பாடகர்கள் பெரிய மகாகவிகளுடைய பாடலை பாடும்பொழுதும் பதிவு செய்யும் போதும் ஹரிஷ் ராகவேந்திரா போன்ற இசைக்கலைஞர்கள் எங்களிடையே எங்க கல்லூரியில படித்தவர்கள் எங்கிட்ட கேட்பார்கள். ஸ்டுடியோல இருந்து சேர்ந்து ஒரு ஒரு வாட்டி பாடி பார்க்குறேன் சார், பாரதி பாட்டு சரியா இருக்கா பாருங்க. சில கலைஞர்கள் கேட்கிறார்கள். ஆனா இன்றைக்கு பார்க்கும்பொழுது இந்த டியூப்ல கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் எடுத்தா 9 பேர் இந்த பாட்டை தப்பா பாடுறாங்க. எது சரியா இருக்குன்னு அது அர்த்தத்தையே மாத்திடுறது. டியூன் பண்ண பரவாயில்ல. இப்போ வந்து எப்படி அந்த இதே பீம்லா சாகத்துல பாடும்போது கொஞ்சம் வித்தியாசமா பாடுறது உண்டு. ஐ எம் நாட் ஏபிள் டு டெமான்ஸ்ட்ரேட் இட் டுடே வித் மை வாய்ஸ். அது கூட பரவாயில்ல. ஆனா பொருள் மாறக்கூடாது. த்ரூ அவுட் பார்த்தா ஒரு பெரிய கலைஞர்கள் 4-5 பேர் எப்படி பாடுறாங்க, வெள்ளைத்தாமரை பூவில் இருப்பாள், லா லா இருப்பாள் என்பதை இருப்பாய் என்று பார்க்கிறாங்க. ஒய் இருப்பாய் என்று பாடுகிறார்கள். உள்ளதாம் பொருள் ஓதி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள்நின்று ஒளிர்வாய். அப்ப இதுக்கு என்ன மாறுதல் அப்படின்னா, இருப்பாள் என்று சொன்னால் பாரதி நமக்கு சொல்கிறான் சரஸ்வதி எப்படி இருக்கிறாள் என்று. இருப்பாய் என்று சொன்னால் அவளிடம் அன்னையே நீ இப்படி இருப்பாய் என்று சொல்வது. அப்படி எழுதல பாரதி. ஆகவே ஒரு நாட்டுடைமை ஆக்கப்பட்ட பல நூல்களுக்கு கிடைத்த பெரும் பரிசு நம்ம தமிழ்நாட்டில் இது போன்ற இடைச்செருகல்கள், இதை போன்ற திரிவுகள் இதெல்லாம் வந்துடுறது. இது பல உதாரணங்கள் நம்மால சொல்ல முடியும். அது ஏன்னா நான் இப்போ பாரதியுடைய பதிப்பு எடுத்து பார்த்தேன்னா பாரதி பாடலை யார் வேணா பதிப்பிக்கலாம். அப்படி பதிப்பிக்கும் போதோ இல்லை யூடியூப்ல போடும்போதோ இணையத்தில் போடும்போதோ யாரும் ப்ரூஃப் பார்க்கறது இல்லை. அப்படியே எங்கேருந்தோ எடுத்து மொத்தமாக போட்டுடுறாங்க, போட்டு புக்காவே போட்டு விற்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு இது பாரதிக்கு நாம் செய்யக்கூடிய மகத்தான தீங்கு, வந்து டிஸ்சர்வீஸ் என்று சொல்வார்கள். ஸோ நீங்க எல்லாம் பல இடங்களில் புழங்கக்கூடியவர்கள், பல பெருமக்கள், பல இலக்கிய அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், சமுதாயத்தினுடைய வெவ்வேறு துறையிலே இருக்கக்கூடியவர்கள். அப்ப நீங்க பாரதியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், பாரதி பாடல்கள் வந்து எங்க பாடினாலும் அதாவது மிஸ்டேக் இருந்தா அது தவறுது இயல்பு, அதை சுட்டி காட்டணும். சில வாட்டி பொருளே மாறி போகிறது. அதுல தேடி பிடிச்சா உன்னிகிருஷ்ணன் அதை பொருத்தமா பாடி இருக்கிறார் என்பதனால தான் அவரை தேர்ந்தெடுத்து இந்த பாடலை பாட சொன்னேன். சரி, அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இது அத்தனை இருக்கக்கூடிய பாடல்கள் இன்க்ளூடிங் உன்னிகிருஷ்ணன் மாதர் தீங்குரல் வரைக்கும் தான் பாடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த பாட்டே கிடையாது. இதுக்கப்புறம் எங்க போனாலும் இந்த பாடல் அடுத்த அதுல இருக்கக்கூடிய அடுத்த கன்னிகள் பாடவே முடியாது. யாருமே பாடுறது இல்லை. மொத்தம் 10 கன்னிகள் இருக்கின்றன. எனக்கு தெரிஞ்சல, ஏதாவது இருந்தா லெட் மீ நோ. டியூப்ல எனக்கு கிடைக்கல. ஆனா நானும்
நண்பர் நெய்வேலி சந்தானகோபாலன் அவர்களும் வேற ஒரு அஹ், அந்த ஆர்கனைசேஷன், அந்த டியூப் பேர் மறந்து போயிடுது. அவங்க ஒரு ஒரு அதுவும் இணையதள இதுதான். அஹ், அதுல நாங்க பண்ணியிருக்கோம். அதுல வந்து இந்த 10க்கும் வந்து நெய்வேலி சார் பாடுவார், நான் அதுக்கு விளக்கம் கொடுப்பேன். 10 ஸ்டாண்ட்ஸ் ஆக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப பேஷனோட, ரொம்ப ஆர்வத்தோட பண்ணது. ஆகவே இந்த கலைமகள் துதி என்பது வந்து இதை வந்து ஸ்தோத்திரம் என்பது சொன்னா இதை வந்து பதிகம் என்று சொல்லலாம். 10 10ஆக இருப்பதற்கு பதிகம் என்று நான் சொல்லல. மு- அஹ், அஹ், முன்னோர் அந்த காலம் ஞான சம்பந்தர் காலத்திலிருந்து 3ஆம் 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 10 10 காரைக்கால் எம்மியார் காலத்திலிருந்து 10 10ஆக பாடக்கூடிய துதிப்பாடல்களை பதிகம் என்று சொல்வார்கள். ஆகவே பாரதி பாடிய பதிகம் எது என்று கேட்டால் நிச்சயமாக நீங்கள் சொல்லலாம், வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் என்பது பதிகம். இது மூன்றாவது செய்தி. இந்த இதனுடைய பொருள் எப்படி போகிறது அப்படின்னு சொன்னா, பாரதி எப்படி எப்போ எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், பாரதி நிச்சயமாக இந்த பாடலை பதிப்பித்த காலம் சொன்னேன் 1914. வெரி மச் 1914. பாரதி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நாட்கள் 10லிருந்து ஆரம்பிச்சு 20 வரைக்கும், 21 இங்க வந்தாச்சு, 20லே வந்தாச்சு, 19 20 வரை பாரதி புதுச்சேரியில் இருப்பதனால நிச்சயமாக புதுச்சேரியில் இருக்கும்போது பதிப்பித்தது. இன்னொன்று, இதுல இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்ஸ், இதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் பார்த்தால் நிச்சயமாக இது கலைமகள் பூஜை செய்யக்கூடிய ஒரு சரஸ்வதி பூஜை நடக்கக்கூடிய நேரத்திலே பாரதி எழுதியிருக்கிறார். ஏன் அப்படின்னா, கலைமகள் பூஜையை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் இதை குறிப்பாலே சொல்கிறார். சரி, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு முன்னுரிமை செய்திகள். இதெல்லாம் தெரியணும். ஏன் அப்படின்னா, நீங்க வந்து மந்திர சொற்கள் கேட்டவர்களாக இருந்தால் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மற்றவங்களும் உங்களுக்கும் வித்தியாசம். இதெல்லாம் விஷயங்கள்ல வந்து பல பேருக்கு தெரியாத விஷயங்கள். ஆகவே நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். மறக்கக்கூடாது. இந்த பாட்டுடைய ஒவ்வொரு பாட்டுடைய பின்னணி என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இதை சொன்னேன். இப்போ ஒரு முறை நாம் ஸ்கிரீன்ல வந்து அந்த முதல் ஸ்டான்ஸா அதை பார்த்துட்டு அதற்கான பொருளை பார்க்கலாம். வெள்ளை தாமரை, ராகம் ஆனந்த பைரவி, தாளம் சாப்பு. வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். இது ஆதி தாளத்துக்கு வராது, சாப்பு தாளத்துல வருது. ஆனா ராகம் ஆனந்த பைரவி என்பதை பல பேர் மாற்றி பாடுகிறார்கள். பாரதிக்கு பிடித்த ராகம், நான் ஒரு முறை சொல்லேன், பாரதிக்கு ரொம்ப பிடிச்ச ராகம் பிலஹரி. அடுத்து ஆனந்த ஆனந்த பைரவி. ஏன் அப்படின்னா, ஆனந்த பைரவி தான் நம்ம ஃபோக் சாங்கினுடைய அடிப்படை அடிப்படை பண்ணாக இருக்கக்கூடிய அந்த 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 நாட்டுப்புற பாடலுடைய அந்த நீண்ட கூவலாக வெளிப்படக்கூடிய அந்த 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 ஆலத்தி என்று சொல்வார்கள். தமிழ் இசையில ஆலாபனையை வந்து ஆலத்தி என்பார்கள். அந்த நீண்ட குரலோசிலே வரக்கூடிய இயல்பான அந்த நாட்டுப்புற பாடலுடைய போக்கு ஆனந்த பைரவி தான் வந்து நிற்கும். அது பாரதிக்கு ரொம்ப பிடிச்சது. சிந்து பாடல்களுக்கெல்லாம் ஆனந்த பைரவி ரொம்ப எளிமையா பொருந்தும். எனவே பாரதி அதை எழுதுகிறான். அது பாரதி எழுதின, மாற்றி பல பேர் பாடுகிறார்கள், தவறு ஒன்றும் இல்லை அதுல. சரி. வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள், கொள்ளை இன்பம் புலவு கவிதை, கூறு பாவலர் உள்ளத்திருப்பாள். இன்வேரியபிளா நீங்க கேட்கும்போது பாடுகிறவர்கள் எல்லாரும் கூறும் பாவலர் உள்ளத்திருப்பாள் என்று பாடுவார்கள் எல்லாரும். பாம்பே ஜெயஸ்ரீ இது கேட்டிருக்கலாம். அந்த நிறைய பேர் இருக்காங்க பாடுவர், நிறைய, யாரும் ஒத்தரார் என்றா எல்லாரும் பாடியிருக்காங்க. கூறும் பாவலர் என்பார்கள். சார் தப்பா ரைட்டானா? சரிதான். கூறு பாவலர் என்பதிலே அந்த மகர ஒற்று இருக்கிறதே, அது கடைக்குறை என்று சொல்லுவார்கள் தமிழ்ல. அது வந்து யாப்பிலக்கணத்துக்காக கூறும் பாவலர் என்று பாரதி பிரிக்கல, கூறு பாவலர். முக்கியமா இது மாதிரி இப்ப சிந்து பாடல்கள்ல சந்த வகையில அந்த தாளம், ஓசை நலம் ரொம்ப முக்கியம். அதனாலே கொள்ளை இன்பம் குலவு கவிதை, கூறு பாவலர் உள்ளத்திருப்பாள் என்பதை கூறும் என்று சொல்வது தவறு கிடையாது. ஆனா, உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள்நின்றொழிவாள், கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசக துட்பொருளாவாள். துட்பொருளால் அப்படிங்கிற சில பேர் கேட்பாங்க, துட்டுன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு. அதான் வந்து பிரிச்சுப்பாங்க. கருணை வாசகத்துக்கு உட்பொருள் ஆவாள் என்று பிரிக்கணும். பாடும்போது பல பேர் அந்த மாதிரி தான் பாடுறாங்க. கருணை வாசகத்து கருணை வாசக துட்பொருள் ஆவாள். உன்னிகிருஷ்ணன் அப்படிதான் பாடிருக்கார். ஆகவே அது பாடும்போது அது இலக்கண பிழை என்று சொல்ல முடியாது. ஆஹ், ஆகவே இதெல்லாம் வந்து பாடலை பார்க்கும்போது
அது எழுதியிருப்பதை பாடுவது என்பதெல்லாம் அது சேர்ந்து வரணும். சில டியூனிங்ல மாறுது. ஒலியில் இரு பால்னு இழுக்கக்கூடாது. ஒலியில் இருப்பால் தனியா, அது தனியா பிரிச்சு பாட முடியும்னா எந்த ராகத்துல பாடினா சரியா இருக்குமோ அதுல பாடணும். ஐ மீன் எந்த தாளத்துல, ராகம் எது வேணா இருக்கலாம். ஆகவே இது இந்த பாடல்லாம் கேட்கும் பொழுது கொஞ்சம் அதை சரி செய்யலாமோன்னு தோணும் எனக்கு. வீணை செய்யும் ஒலியில் இருப்பால் நெடில் குரில் சரியாக அமையலைன்னா டியூனிங் சரியில்லைன்னு தெரியணும். ஆகவே இதெல்லாம் இந்த கேட்கும் போது இருக்கிறது. வாசகத்து, அது இக்கு இக்கு வந்திருக்கு அதுல, அந்த பிரிண்டிங்ல அது தவறாக வந்துருது. கருணை வாசகத்து, வாசகத்து என்பதுனா வாக்கியத்து, வாசகத்து உட்பொருள் ஆவாள், உள்ளே இருக்கக்கூடிய பொருள் அது உட்பொருள் என்று வருகிறது. ஓகே, we'll get back to this. வெள்ளை தாமரை பூவில் இருப்பால். கெட் பேக் டு த கேலரி சார். முதல்ல எப்படி இது, இந்த பாட்டு ரொம்ப எளிமையா இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு சார், இதுக்கு என்ன சார் அர்த்தம்? இதுக்கு போய் என்ன அர்த்தம் சொல்லு. அதுக்குள்ள இன்னொருத்தர் சொல்றாரு, நீ கேட்டுட்டு சொல்ல. சார் வாவே சார் சொன்ன ஆரம்பிச்சா நிறைய சொல்லுவார் சார் அவர், நமக்கு தான் தெரியாது, முதல்ல அவர் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னாங்க. ஆகவே ஃபர்ஸ்ட் வெள்ளை தாமரை. நான் கேட்கிற கேள்வி ஏன் செந்தாமரைன்னு போடல, அப்படிதான் ஒரு கேள்வி கேட்டுக்கணும். இதான் நான் வழக்கம் சொல்வது போல பேராசிரியர் அவர்கள் இப்படித்தான் சொல்வார்கள். ஒரு பாடலை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கவிஞனுடைய உள்ளத்திலே எப்படி இருக்கிறது, ஏன் இந்த இந்த செய்தியை கையில் எடுக்கிறான் வெள்ளை தாமரை. ஒன்று, பாரம்பரியமாக சரஸ்வதி தேவி வெள்ளை தாமரையிலே அமர்ந்திருக்கிறாள் என்றுதான் பொருள். ஏனென்றால் வெள்ளை என்பது தூய்மையை குறிக்கிறது, அறிவு என்பது தூய்மையாக இருக்க வேண்டும். அதாவது எப்படின்னா, இந்த இந்த வாட்டர் டேங்க் இருக்கு, நம்ம வீட்டு தண்ணியில ஏதாவது கலந்தா கொஞ்சத்தோட போயிடும். எல்லாருக்கும் சப்ளை பண்ற வாட்டர் டேங்க்ல ஏதாவது தவறு நேர்ந்தால் எல்லாருக்கும் போய் சேர்ந்தோம், மொத்தமா ஸ்பாயில் ஆடும். அது போல அறிவு இருக்கிறது, அறிவுதான் தனி மனிதனை வழிநடத்துகிறது, அறிவுதான் ஒரு சமுதாயத்தை வழிநடத்துகிறது, அறிவுதான் ஒரு நாட்டை வழிநடத்துகிறது, அறிவுதான் மனித இனத்தையே வழிநடத்துகிறது. ஆகவே தவறு அறிவிலே நிகழுமானால், அறிவிலே மயக்கம் வருமானால், அதாவது தமிழ்ல ஐயன் திரிபர கற்றல் என்பார்கள். ஐயம் வேறு திரிபு வேறு. அப்படி ஐயம், ஐயா தேனியா அவர்கள் அருமையா சொன்னார்கள், ஐயம் வேறு திரிபு வேறு. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், பாரதி பாடலிருந்து நான் எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்கிறேன். அப்படி ஐயம் திரிபர இருக்கக்கூடிய கசடர கற்க வள்ளுவன் பேசுகிறான். கசடு, அப்படி கசடுன்னா என்ன அர்த்தம்? ஒரு நல்ல, அது மாதிரி அவை பிராட்டியார் பாடுகிறாள். பாட்டி பாடாத விஷயமே கிடையாது, சின்ன பாடுதான். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலஞ்சை துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. என்னாலும் பாடி பாடி இன்பமுறை செய்யக்கூடிய ஒரு அருமையான வெண்பா. வெண்பா எழுத பழகக்கூடியவர்கள் இதை பார்க்கணும், இப்படிதான் இருக்கணும் வெண்பா. சின்ன சின்ன வார்த்தைகள், அழகான எதுகை மோனைகள், அழகான ஈற்றடி, இப்படிதான் இருக்கணும். அதுல என்ன எழுதுறா பாட்டி? பாலும் தெளி தேனும். தேன்னா அப்படியே எடுத்து குடிச்சிட முடியுமா? தேன் என்பது இயற்கையில எடுக்க பாருங்க. மாட்டுல பசுமாட்டுல பால் கறந்தா கோமாதான ஏன் சொல்றோம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. கோமாதா காரணம்னா பசும்பால் தான், குழந்தைக்கு பசும்பால். ஏன்னா கறந்த பால் இருக்கிறதே, அந்த கறந்த பால் தூய்மையாக இருக்கும். நம்ம போனதா அதுல பிரச்சனை ஒருமை வழிய, கறந்த பால் தேன் அது மாதிரி இருக்காது. தேன் அடையிலிருந்து தேனை எடுத்து புழிந்து எடுக்கும் பொழுது அதுல 1000 விஷயம் ஒன்னா சேர்ந்து வரும். மரத்துல இருந்து எடுப்பான், அங்கேருந்து எடுப்பான், வெளியில இருந்து ஏதாவது விழும், வண்டு விழும், பூச்சி கீச்சி என்ன வேணா இருக்கும். அதை அழுத்தி பிழிந்து வடிகட்டி எடுத்துக்கொள்வார்கள். அந்த தேன் அதுல இருக்கக்கூடிய கசடுகள் இருந்தால் அது கீழே தங்கிவிடும், மேலே இருக்கக்கூடிய தெளிந்திருக்கும், அதுதான் தெளி தேன். அப்படி உணவிலே எப்படி தெளிவு இருக்கிறதோ அந்த கசடு இருக்க கீழே போறதோ கசடற என்று வள்ளுவன் பேசுகிறார். அப்ப கற்கக்கூடிய விஷயம் கசடற இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கசடு இருக்கக்கூடிய அறிவு இருக்கிறதே, அந்த அறிவு தூயதல்ல. அப்ப தூய்மையான அறிவு என்ன என்று சொன்னால் அதை வெண்மை நிறம் குறிக்கிறது. இப்ப அடுத்த கேள்வி, ஏன் சார் வெண்மைக்கும் தூய்மைக்கும் என்ன சார் இருக்கிறது? ஏன் மற்ற கலர்லாம் கிடையாதா? இப்ப என்ன பண்ணுவோம், பாடி ஷேமிங் அப்படி சொல்கிறார்கள். இப்போ அது மாதிரி கலர் ஷேமிங் யாரா சொல்லுவான், ஒரு கலரை தப்பா சொல்றீங்க சார், வெள்ளை தான் தூய்மைன்னு சொல்றீங்க, மற்ற கலருக்கெல்லாம் அந்த இது கிடையாது.
அப்படி இல்ல அர்த்தம். சயின்ஸ் டெல்ஸ் யூ. சின்ன வயசுல நம்ம படிச்சிருக்கோம், நியூட்டன்ஸ் டிஸ்க்னு படிப்போம். 7 வண்ணங்களையும் ஒரு வட்டத்திலே ஒட்டி அதை வேகமாக சுழற்றினால் அது சுழல்கின்ற வேகத்திலே அது வெண்மை வெண்மை நிறத்தை காட்டும். ஆகவே எல்லாவற்றையும் அழித்து தன்னை காட்டக்கூடிய அந்த வெண்மை இருக்கிறதே, அது தூயதாக இருக்கிறது. அதனுடைய தூய்மையிலே குறை நேர்ந்தால் ஏதோ ஒரு இந்த இந்த 7 கலர் வண்ணத்துல போய் நிற்கும். அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. பிகாஸ் அதுதான் அதுதான் வந்து இந்த இயற்கை நியதி. அப்படி இந்த 7 வண்ணங்களிலும் உள்ளடக்கி அதை காட்டாமல் தூயதாக நிற்கிறதே, எனவே வெண்மை. இது சயின்ஸ், இது அறிவு. அந்த அறிவு தூய, அது வெள்ளை. சரி, பாரதி ஏன் எடுத்தான் என்று சொன்னால், அதுக்குள்ள நண்பர் துரை தனபாலன் அவர்கள் செந்தாமரை என்று சொன்னால் திருமகளை குறிக்கும் சார் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் அதாவது நம்ம நாட்டில் வந்து கலர்லாம் போட்டு கேலண்டர்லாம் பார்த்து நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்காக வந்து இந்த உட்கார மாட்டேன் அங்க மாட்டேன்னு இல்லை. ஆனாலும் இதை சொல்லாரு, அவர் சொல்றது கரெக்ட். செந்தாமரை, செந்திரு என்று சொல்லுகிறார்கள். அது கூட செந்தாமரை என்று சொன்னால் செம்மையான தாமரை என்றும் கொள்ளலாம். நிறத்தை குறிப்பதாக நினைக்க வேண்டாம். செம்மையான தாமரை. அப்படியே இதை யோசித்தா பாருங்க, இன்னொருத்தர் பேசலாம். இது போல போகும். இதுதான் வந்து கலைமகளுடைய அருளினாலே நாம் இதையெல்லாம் எண்ணி பார்க்கணும். ஆனா பாரதி என்ன நினைக்கிறான் என்று நான் பார்த்தேன் என்று சொன்னால், பாரதி தனக்கு முன்னே உள்ள மிகப்பெரிய கவிஞர்களை எல்லாம் படித்தவன், பாராட்டுபவன். ஒரு பாடல் இருக்கிறது, வெண்தாமரை கன்றி நின் பதம் தாங்க என் தன் தாமரைக்கு தகாதுகொலோ என்று குமரகுருவரர் பாடுகிறார். அவர் பாடாத சரஸ்வதியா? அவர் போற காசியில போய் நின்றுட்டு இருந்தா அது சுல்தானோட பேசுறதுக்கு இப்படி இப்படிங்கிறதுக்குள்ள அவருக்கு வந்து வாயில வந்து வடமொழி, ஹிந்தியும் அந்த உருதும் எல்லாம் சேர்ந்து வருது, அவங்க பாஷையே வருது. அப்படி கலைமகள் அள்ளி கொடுத்த ஒரு மாபெரும் கலைமகள் புதல்வனாக விளங்கக்கூடிய அந்த குமரகுருபரர், வெண்தாமரை கன்றி நின் பதம் தாங்க என் உள்ளம் என்னும் தன் தாமரைக்கு தகாது கொலோ. ஏமா வெள்ளையா இல்லை, ஆனா என்னுடைய உள்ளமாக இருக்கிறதே அது தன் தாமரை. அது வந்து குளிர்ச்சியான தாமரை. ஏன் அப்படின்னா, என் நெஞ்சில ஈரம் இருக்கிறது, உன்னை 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 பார்க்க வேண்டும் என்ற தாபம் இருக்கிறது, எனவே சொல்கிறேன் என்கிறார். அதையெல்லாம் மனதில் இருக்க காரணத்தினாலே வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் என்று பாடுகிறான் என்று. அந்த வெள்ளைக்கு ஒரு ஒரு அழகு இருக்கிறது. இன்னொன்று, இப்ப வந்து வெள்ளை கமலத்திலே என்று அந்த பாடினார், மீனாட்சி பாடினாங்க. கமலம் என்று சொன்னாலே அதுவும் தாமரை தான், கமலம். வெள்ளை தாமரை பூ என்று ஏன் சொல்கிறார்? வெள்ளை தாமரை வீற்றிருப்பாள், இல்ல சார், வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாள், வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள்னா யாப்பு சரியா வருது, சந்தம் சரியா வருது, அது ஒரு பக்கம். தாமரை பூ என்று ஏன் சொன்னார் என்றால், வெள்ளை தாமரை என்று சொன்னால் ஒருவேள் தாமரை என்பது மொட்டுக்களையும் குறிக்கும், விரிந்த தாமரையை குறிக்காது. தமிழ்ல வந்து கிட்டத்தட்ட 5 6 நிலைகள் ஒரு பூவுக்கு இருப்பதை காமா, அரும்பு, மொட்டு, இது மாதிரி தொடர்ந்து வரும் அதுல. அதுபோல வெள்ளை தாமரை பூ என்று சொன்னால் அது விரிந்த பூ. வெள்ளை தாமரை மலராக விரிந்திருக்கிற அந்த மலர், அதிலே அன்னை வந்திருக்கிறார். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். சரி, வெள்ளை தாமரை பூவில் அமர்ந்திருப்பாள்னு ஏன் பாடல பாரதி? வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள்னு போய் நிறுத்திக்கிட்டான். சார், இதெல்லாம் கவிதைக்கு உள்ள வருது என்றாலும் அதுக்கு அதுல பொருள் இருக்கிறதா என்று பார்த்தால், இப்போ அவர் எப்படி வெள்ளை வெள்ளை தாமரை பூவில் அமர்ந்திருப்பாள் என்று பாடினால் உங்களுக்கு என்ன இமேஜ் இருக்கும்? கோவில்ல, சிலைகளிலே, சிற்பங்களிலே, கேலண்டர் நம்ம பார்க்குற இடத்துலலாம் சரஸ்வதி அந்த வெள்ளை தாமரையிலே அப்படி உட்கார்ந்து இருக்கிறது அந்த இமேஜ் தான் வரும் இல்லையா படிக்கிறவங்களுக்கு? ஆனால் பாரதி என்ன நினைக்கிறான்? வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் என்று எழுதினால், எங்கெல்லாம் வெள்ளை தாமரையை பார்க்கிறீர்களோ அங்கெல்லாம் சரஸ்வதி இருக்கிறாள் என்று பொருளாகும், இல்லையா? வெள்ளை தாமரையில் அமர்ந்திருக்கிறாள் என்று சொல்வதை விட, வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், எங்கெல்லாம் அந்த பூ இருக்கிறதோ, அது காட்டிலே இருக்கலாம், குளத்தங்கரையிலே இருக்கலாம், உங்கள் வீட்டு தோட்டத்திலே இருக்கலாம், இல்லை ஈரானிலே இருக்கலாம், இல்லை வேறொரு தேசத்திலே இருக்கலாம், நண்பர் தென்காசி இருக்கக்கூடிய அமெரிக்கா போகும்போது பார்த்த வெள்ளை பூவா இருக்கலாம். அது எங்கிருந்தாலும் அவள் நினைவு வரும். ஆகவே இந்த முதல் கண்ணியிலே பாரதி என்ன நினைக்கிறான்? முதல்ல நான் பாடக்கூடிய தெய்வம் யார் தெரியுமா? சரஸ்வதி. அவள் அறிவனுடைய தெய்வம். ஆனா அதெல்லாம் விட முக்கியமான விஷயம், முதல்ல அவ எங்க இருக்கா, இருப்பிடம். அப்படி விஷயங்க, முதல் 2 கண்ணி இருக்கிறதே, பாரதி சரஸ்வதியினுடைய இருப்பிடத்தை பற்றி குறிப்பிடுகிறார். எங்கெல்லாம் இருக்கிறாள் தேவி?
சார் நிச்சயமா பார்க்கணும். கேட்கறான் இல்லையா, கிரண்யகசிப்பே கேட்டான். அந்த அந்த அசுரனே அரக்கனே கேட்டான். ஏன்னா நாராயணா நாராயணங்கிற, எங்க நாராயணன் இருப்பான்? பிரகலாத் சொன்னா எல்லா இடத்துலயும் இருப்பான்னு சொல்லிட்டான் பிரகலாத். துடிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். ஆனா பாரதி வேறு விதமா சொல்றான். ஏன்னா பிரகலாதன் யாருக்கு சொன்னான் அப்படின்னா, அவன் அப்பா அரக்கனுக்கு சொன்னான். பாரதி வந்து அரக்கர்களுக்கு சொல்லவில்லை, அடியார்களுக்கு சொல்கிறான். தமிழ் தெரிந்தவர்களுக்கு சொல்றான். தமிழறிந்த தமிழ் இனத்துக்கு சொல்கிறான். அப்போ இன்னும் அழகாக சொல்கிறான். மகாகவி அல்லவா? ஆகவே ஒவ்வொரு இடமாக சொல்கிறான். அவன் சொல்லாத இடத்திலெல்லாம் சரஸ்வதி இல்லாமல் இல்லை. அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இருக்கின்ற இடத்தை சொல்லுகிறானே, எவ்வளவு அழகாக சொல்கிறான். ஒருவன் கேட்டான், ஒரு அழகான சிலை எப்படி பிறக்கிறது என்று. கலைஞன் சொன்னான், அது ஒன்றும் பிரமாதமான விஷயம் இல்லை ஐயா. ஒரு பாறாங்கல்லை எடுப்பேன், பெரிய கல்லை எடுப்பேன், அந்த கலை அதில் உள்ளே இருக்கக்கூடிய சிற்பம் அதுக்கு தேவையில்லை, அந்த வடிவத்துக்கு தேவையில்லாதெல்லாம் உடைத்து விடுவேன், சிலை உள்ளே இருக்கிறது உருவாகிவிடும் என்று சொன்னான். ஆகவே இல்லாததொன்றில்லை. அந்த காலத்தில் ஒரு சினிமா பாட்டு, பழந்தமிழ் பாடல்களிலே வந்து ரொம்ப அருமையான பொருள் உண்டு. அதுவும் மகாலிங்கம் போன்றவர்கள்லாம் பாடின பாட்டா இருந்தா ரெண்டாவது வாட்டி கேட்கணும். இல்லாததொன்று இல்லைன்னு ஒரு பாட்டு ஒண்ணு ஹை பிச்சில் பாடுவோம், இல்லாததொன்று இல்லை. அது போறோம், அது வேத வாக்கியம், இல்லாததொன்று இல்லை. அப்படி கலைமகள் இல்லாத இடமில்லை என்று சொல்வது எளிது. ஆனால் பாரதி தாய் அன்போடு தன்னுடைய அடியவர்களுக்கும் கலைமகளை துதிப்போர்க்கும், ஏன் கலைமகளை துதிக்கணும்? அவள் அறிவு தெய்வம், எல்லா இடத்துலயும் அறிவு தெய்வம் சொல்கிறான். தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, எனவே வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் என்று சொன்னதற்கு, வெள்ளை என்பதற்கு அறிவினுடைய தூய்மை என்று பொருள். தாமரை பூ என்று சொன்னதற்கு விரிந்த தாமரை என்று பொருள். இருப்பாள் என்று சொல்லி நிறுத்தியதற்கு, அவள் ஓரிடத்திலே அமர்ந்திருக்காமல் அந்த பூ எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவள் இருப்பதுதான், அவளை காண வேண்டும் நீ என்று சொன்னாள். அவள் இருப்பாள் என்று சொன்னால் அதுதான் பொருள். அந்த இருப்பாள் என்ற அந்த அந்த ஒற்றை சொல் இருக்கிறதே, அதுதான் தொடர்ந்து வரும். ஒலிப்பாள், உணர்த்துவாள் என்றெல்லாம் வருகிறது. அப்படி வாழ் வாழ் என்று முடியக்கூடிய இடம் இருக்கிறது. அதை மாற்றினால் சங்கடமாக இருக்கும். அதனால தான் முதல்ல சொன்னேன், இருப்பாய் என்று மாற்றி பாடக்கூடாது, இந்த பொருள் வராது இல்லையா? ஆகவே முதல் வரி வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். அடுத்து வந்து வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். சரி, முதல்ல வந்து எங்க இருக்கான்னு பிசிக்கலா சொல்லிட்டான். அடுத்து எங்க இருக்கா? ஒரு கவிஞனுடைய ஆற்றல் எது தெரியுமா? எப்போ நான் சொல்வதுண்டு, சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், கையில் வீணை வைத்திருப்பாள். எழுதல, கையில் வீணை வைத்துக் கொண்டு வாசித்துக் கொண்டிருப்பாள். அப்படிதான் சரஸ்வதி நமக்கு தெரியும், அப்படித்தானே இருக்கிறாள். ஆனால் பாரதி எப்படி சொல்லுகிறான் கேளுங்கள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். அந்த பிக்சர் கம்ப்ளீட் ஆயிடுது. அவ கையில வீணை இருக்குப்பா, கையில வீணை இருக்குன்னு சொல்றதா முக்கியம். அந்த வீணை ஒலிக்கிறது. கண்ணன் கையிலே புல்லாங்குழல் இருக்கிறது என்பதா முக்கியம்? காற்றினிலே வரும் கீதம் என்பதுதான் முக்கியம் இல்லையா? ஆக அதனுடைய வீணை செய்யும் ஒலி இருப்பாள். அந்த செய்யும் என்பதற்கு இப்போ மெக்கானிக்கலா நம்ம பொருள் சொல்றோம். மரம் இது சேர் செஞ்சா அது பண்ண இதை பண்ண, இது செய்தல் என்பது. செய்தல் என்பதற்கு அருமையான பொருள். வீணை செய்யும் ஒலிகள், வீணையிலிருந்து வரக்கூடிய, வீணையிலிருந்து வரக்கூடிய ஒலியில் இருப்பாள். அதுவும் அந்த ஒலி இருக்கிறதே, அந்த ஒலி இப்ப வந்து ஒரு ஒரு தாமரை என்ற வடிவத்துக்கு ஒரு எல்லை கோடு இருக்கிறது. ஆனா நான் சொன்னது போல அது காட்டிலும் இருக்கலாம், வீட்டிலும் இருக்கலாம், தோட்டத்திலும் இருக்கலாம். என்றாலும் அதற்கு வந்து ஒரு ஒரு எல்லை கோடு இருக்கிறது. ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பெருசா இருக்கலாம், கொஞ்சம் சின்னதா இருக்கலாம், அதா இருக்கலாம். ஆனாலும் அதற்கு வந்து ஒரு எல்லை கோடு இருக்கிறது. அடுத்த லெவல் பாரதி சொல்றான், அப்படி மட்டும் நினைச்சுக்காதப்பா, வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். இட் இஸ் எக்ஸ்டெண்டிங் இட் செல்ஃப். இது ஏன் இப்ப வந்துடுறது, ஒலியில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள் என்னுடைய. அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த வரி பார்த்தா, கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறு பாவலர் உள்ளத்திருப்பாள். சரி, மூணாவது எங்க இருப்பா? முதல்ல வெள்ளை தாமலர் இருப்பா. ரெண்டாவது இடம் வீணை செய்யக்கூடிய ஒலியில் இருக்கிறாள். அதுல கூட வீணை செய்யும் ஒலி என்பதற்கு கூட ஒரு விளக்கம் சொல்லணும். என்ன அப்படின்னா, வீணை என்பது ஒரு சாதாரணமான இசைக்கருவி அல்ல. அது நம்ம நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாரம்பரியமிக்க இசைக்கருவி என்று சொன்னால் அதுக்கு பல பின்னணிகள் இருக்கின்றன. அவன் ராவணனை வீணை கொடியுடைய வேந்தனே என்று பாடினான். வீணை என்பது அந்த யாழ் முழவு என்றெல்லாம் சொல்லக்கூடிய இருக்கிறது. யாழிலிருந்து தான் வீணை வருகிறது.
அது ஹார்ப். கிரேக்க நாட்டிலே ஹார்ப் என்று சொன்னார்கள். பின்னாலே சிலப்பதிகார காலத்திலே தலைக்காப்பியமான சிலப்பதிகாரத்திலே கானல் வரி பாடுகின்றாள். கோவலனும் மாதவியும் ஊடல் ஏற்பட்ட போது அந்த ஊடல் தணிக்க பட்டினப்பாக்கம் என்ற கடற்கரை நகரிலே அவள் எடுத்து கொடுக்கிறாள். தன்னுடைய தோழி வசந்தமாலையின் கையிலிருந்து மாதவி அந்த யாழை எடுத்து அதை மீட்டி பார்த்து குறையொன்றும் இல்லையா என்று தெரிந்து கொண்டு கோவலனிடம் கொடுக்கிறாள் என்று இளங்கோவடிகள் எழுதுகிறார். அற்புதமான காவியம். சிலம்பை மாதிரி இசையை மேம்படுத்திய ஒரு காவியம் இருக்கிறதே, பிரமாதமா இருக்கும். அது கொடுத்த போது அந்த யாழ் எடுத்து வாங்கினார். பின்னாலே விபுலானந்த சுவாமிகள் யாழ் நூல் என்றே படைத்தார்கள். அதிலிருந்து பிறந்த வீணை. ஆனா அந்த ஒரிஜினல் வீணை இருக்கிறதே, அது இந்த வீணையுடைய இந்த குடம் என்று சொல்வார்கள், அது இருக்கிறது. அந்த தண்டு இருக்கிறது, மேலே அந்த விரட மேலே திறக்கிறது வச்சிருக்கும், அப்படி நீளமா இருக்கும் இந்த நரம்பு. இது அப்படியே முதுகுத்தண்டு மாதிரி இருக்கும். மனிதனுடைய முதுகுத்தண்டு மாதிரி, எப்படி மூலாதாரத்திலிருந்து மேலே புருமத்தியே என்று பாடக்கூடிய சொல்லக்கூடிய அந்த இது இருக்கிறதே, புருவ மத்தி, அங்க போகக்கூடிய சகசிராட்சம் இருக்கக்கூடிய அந்த முக்த நிலை இருக்கிறதே, அதை சுட்டி காட்டக்கூடிய வீணை. எனவே பாடுகிறான், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். அப்ப வீணை என்பது முதலிலே உங்களுக்கு இன்னிசையை கொடுத்து அந்த இசை கொஞ்சம் கொஞ்சமா மாறி அது மிகப்பெரிய ஆன்மீக தத்துவத்திலே கொண்டு விடுகிறது. இதெல்லாம் எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்ட்ராபொலேஷன் என்று சொன்னாலும் அதெல்லாம் சொல்வதற்கான ஊற்றுக்கோள், ஊற்றுக்கண், விதை இதில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். அடுத்து எங்க இருக்கிறாள்? பாவலர் உள்ளத்தில் இருப்பாள். ஓஹோ, நம்ம பக்கம் வந்தாச்சு. பாரதியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கவிஞர்கள் பார்க்கிறார்கள், எங்க இருக்கா அடுத்து சரஸ்வதி? பாவலர் உள்ளத்திருக்கிறாள். எப்படிப்பட்ட பாவலர்? குலவு கவிதை கூறும் பாவலர். குலவு கவிதைனா ஏன் அப்படி போட்டிருக்கான் பாரதி என்றால், குலவினால்தான் கவிதை. என்ன அருமையான வார்த்தை பாருங்க, குலவுதல் என்று. கொஞ்சி குலவினான் என்பார்கள். சிலதெல்லாம் நம்ம அந்த காலத்திலேருந்து, யாரு நம்ம வாவேசு ஐயர் எழுதிய முதல் நாவலிலிருந்து, அந்த வாவேசு, பெரிய வாவேசு இருக்கிறாரு, அவர் எழுதிய முதல் சிறுகதை எழுத ஆரம்பிச்சு சில வார்த்தைகள்லாம், திகைப்புண்டை மிதித்தான், கொஞ்சி குலாவினான், என்ன அப்புறம் இந்த மாதிரி தலைவரி கோலமா இருந்தார்கள், இது மாதிரி சில வார்த்தையெல்லாம் இருக்கும். கொஞ்சி குலாவினா படிச்சுட்டே போறோம் சார். கொஞ்சுதலும் குலாவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. குலாவுதல் என்பது முன்னும் பின்னுமாக போவது, இழையோடுவது, அதுதான் குலாவுதல் என்பது. அப்ப குலவு கவிதை என்று சொன்னால் உரைநடை ஒரே நடையிலே படித்துக் கொள்ள வேண்டும். ஆனா கவிதை இருக்கிறதே, அதிலே குலவ வேண்டும். இந்த வார்த்தையை தூக்கி அங்க போடணும், இந்த வார்த்தையை தூக்கி அங்க போடணும். இதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் இத்தனாலும் இந்த 200 230 வாரங்களாக நான் செய்து கொண்டிருந்த வேலையே இதுதான். ஒவ்வொருவரையும் எடுத்து பார்க்கணும். வெள்ளை ஏன் போட்டான், இதை ஏன் இந்த வார்த்தை இங்க ஏன் போட்டான், சீதையை கண்டேன் என்று சொல்லாமல் கண்டேன் சீதை என்று சொல்லுகிறானே, அதை ஏன் சொன்னான்? இப்படி கவிதையோடு இரண்டர குலவ வேண்டும். ஒரு குழந்தையை கொஞ்சறான், கொஞ்சி குலாவுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் கொஞ்சுவான், அப்படியே அழாது அந்த குழந்தை. மறுபடியும் ஒரு 2 வாட்டி கொஞ்சோன்னா அந்த குழந்தை தன்னுடைய முகத்தை கொண்டு அப்பாவுடைய முகத்தை கொண்டு பதிக்கும், அது ஆரம்பிக்கும். அப்போ இந்த இந்த கொஞ்சுதல் 2 பேருக்கும் நடக்கும்பொழுது அது குலவுதலாக மாறி போகிறது. அந்த குழந்தை ஏன் பண்றனா, அப்பா அம்மா ஆரம்பிச்சது, அது அப்படியே தொடர்கிறது என்று நாம் அதை சொல்லக்கலாம் இல்லையா? ஆகவே வாழ்க்கையினுடைய இல்லற இன்பத்திலே அதைத்தான் சங்க காலம் பேசுகிறது. குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் என்று அருமையாக பாடக்கூடிய சங்கம் நமக்கு இதைத்தான் சொல்லுகிறது. நண்பர்களே, சங்கம் காட்டிய பெருவழி இருக்கிறதே தமிழ் பண்பாட்டிலே, அகம் புறம் என்றார்கள். இது ரெண்டுமே ஒதுக்கத்தக்கதல்ல, ரெண்டும் தேவை, அகமும் தேவை, புறமும் தேவை. அதை ஆன்மீகத்திலும் அதை நாம் பார்க்கிறோம் என்று உங்களுக்கு சொல்றேன். அப்போ கொள்ளை இன்பம் குலவு கவிதை. குலவு கவிதை என்றால் முன்பின்னாக எடுத்து ஆண்டு அனுபவித்து அதிலே ஊறி திளைத்து சாரலிலே நனைந்து மூழ்கி முத்தெடுத்து அன்பு காட்டி அரவணைத்து அதிலேயே விழுந்து கிடக்கக்கூடிய நிலை இருக்கிறதே, இதெல்லாம் தான் அது குலவு இன்பம். கொள்ளை இன்பம். நம்ம நாட்டில் கொள்ளைன்னா தப்பா நினைச்சுப்பான், பேப்பர்லாம் பாரு, அப்படியே கொலை கொள்ளைம்பா. ஐயோ சொல்லவே கூட, நான் படிக்கும் போதெல்லாம் நெஞ்சு பதறும். கொலை கொள்ளை ரெண்டுத்தையும் பக்கத்துல சொல்லிருக்கானே. கொள்ளை என்பால் மிகுதி என்று பொருள். எழிற் கொள்ளை என்று பாரதி எழுதுவான். எழிற் கொள்ளை, கொள்ளை என்ற இந்த சொல்லை பாரதிதாசனும் பயன்படுத்துகிறார். ஆகவே கொள்ளை இன்பம், அதாவது மிகுதியான இன்பம். அது மிகுதி, இன்பத்தில் எப்படி மிகுதியுமா? எப்படி இன்பத்துக்கு எல்லை காண்பது இல்லையா?
துன்பத்துக்கு எல்லை இல்லைன்னு பாருங்க. அதாவது முடிவே இல்லையா அந்த துன்பத்துக்குமா? இன்பத்துக்கும் அதே தான். அப்படி முடிவில்லாத இன்பமாக இருக்கிறதே, அது கொள்ளை இன்பம். கொள்ளை இன்பம் எப்படிடா கொள்ளை கொள்ளை இன்பம்? புலவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்திலே அந்த கொள்ளை இன்பம் இருக்கிறது. அப்படி மூன்றாவது இடமாக கலைமகள் எங்கு இருக்கிறாள் சொன்னால், பாவலர் உள்ளத்திலே இருக்கிறாள். எப்படிப்பட்ட பாவலர் உள்ளத்திலே? குலவு கவிதை கொள்ளை இன்பம் அதனால் பெறக்கூடிய அந்த விஷயத்தை கூறும் பாவலர் உள்ளத்தில் இருக்கிறாள். அப்போ இந்த பாவலன் என்ன செய்கிறான்? அதுல முக்கியமான விஷயம் கூறும் என்பதுதான். அதுதான் கூறு போடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கணும். அதை கூறு போட்டுறக்கூடாது. நேர இங்கே விக்ஷனரியில போய் பார்த்தா கூறு என்பதற்கு மீனிங் என்ன? வெட்டும் போட்டுருவான், பகுத்து போட்டுருவான். அது கூறும். அந்த 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 இடம் சரி. பாடும்போது கூறும் என்று சொல்வது மகர ஒற்றை பயன்படுத்துவது நல்லதுதான். கூறும் பாவலர்னா ஏன்டா அப்படின்னா, இப்படி கொள்ளை இன்பம் எப்படிடா வரும் அப்படின்னா, அடுத்தவரோடு பகிரும் போதுதான் வரும். ஒன்றும் இல்லைனே, வாட்ஸ்அப்ல ஏன் இப்படி எல்லாம் போய் தொல்லை பண்றாங்க? வாட்ஸ்அப்ல வண்டி வண்டியா வந்து விழுது வாட்ஸ்அப்ல. ஏன் அப்படின்னா, தவறு சொல்ல மாட்டேன். ஒருத்தர் படிக்கிறாரு, ஆஹா எவ்வளவு அருமையான விஷயம் வந்திருக்கு, கூட நம்ம ஃப்ரெண்டுக்கு அனுப்பலாம், சுந்தரராஜன் அனுப்பலாம் அப்படின்னு டப்புன்னு அவருக்கு வந்து ஒரு தூக்கி அனுப்புவார். அவர் இன்னொருத்தருக்கு அனுப்புவார். இது மாதிரி பார்த்து பார்த்து அனுப்புறதெல்லாம் ஷேரிங் இஸ் கேரிங். ஷேரிங் இஸ் அக்னாலஜிங் இன் பப்ளிக் தட் யூ லைக் திஸ். would you not like to share? Because sharing increases the pleasantry. கண்ணாசம் பாட்டு ஒன்று எடுத்து ரெஜிஸ்டர் அப்படின்னு சொன்னா ஒரு கட்டுரை எழுதி முடிச்சு மட்டும் போறாது. தென்காசி கணேசன் செய்யினார்னா அவர் மேடையில பேசி நம்மளோட உட்காந்து பரிமாறுக்கும் போது இன்னும் அருமை அதிகமா இருக்கு இல்லையா? அதாவது எல்லாமே கூடி கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அதனாலே கூறும் பாவலர் உள்ள திருப்பாள். அவ எப்படி உள்ளத்துல கொள்ளை இன்பம் வந்தது? இதெல்லாம் ஆன்சர். இதெல்லாம் ஒவ்வொரு கேள்வி கேட்டா நீங்க ஆன்சர் பண்ணணும். பாரதி எந்த இடத்திலே கொள்ளை இன்பம் கிடைக்கிறது என்று கேட்டான். என்னால கூறும் பாவலர் உள்ளத்தில் இருக்கார், 4 பேரோட ஷேர் பண்ணும் போது என்று. ஆகவே இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கணும். அதாவது எளிமையான பாடல்ல தான், பாரதியினுடைய எளிமையான பாடல்களில் நிறைய விஷயம் கிடைக்கிறது, எண்ணி பார்க்கக்கூடியது. உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே. அடுத்து எங்க இருக்கான்? 3 இடம் சொல்லியாச்சு. தாமரப்பூ, வீணை, பாவலர் உள்ளம். அடுத்தது உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள் நின்று ஒளிர்வாள். மனிதர்களை சொல்லியாச்சு. முதல்ல வந்து தாமரை, அது ஒரு உயிர் பொருள், அது ஒரு தாவரம். அடுத்து உருவம் உள்ளது. அடுத்தது ஒலி என்பது, அதுக்கு வந்து அருவம், ஆனால் அதை கேட்க முடிகிறது. மூணாவது என்ன சொன்னா, பாவலர் உள்ளம் என்று சொன்னா அதை பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. இது எப்படி 3 நிலை போறான் பாருங்க. சார் இதெல்லாம் யோசிச்சு எழுதினானா யோசிக்கலையா? நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க சார் இதெல்லாம். நான் சொல்ல தப்பா இருந்தா சொல்லுங்க. யோசிப்பார். முதல்ல என்ன சொன்னா? தாமரை பூங்கிறான். தாமரை பூக்கு உருவம் இருக்கு சார், அதோட நிறுத்திங்களா? ஒலி என்ன சொன்னேன்? ஒலிக்கு எல்லை கிடையாது என்று சொன்னேன். ரெண்டாவது, ஒலிக்கு வந்து உருவம் கிடையாது. தாமரை பூக்கு உருவம் இருக்கிறது, ஒலிக்கு உருவம் கிடையாது. உள்ளத்துக்கு உருவமும் இல்லை, ஒலியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த 3 நிலையிலும் சரஸ்வதி இருக்கிறாள். பிரகலாத மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கிறாள் சொல்லிட்டு போயிடலாமே. பிரகலாதன் இருக்கிற ஒரே ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, அவன் அப்பா ஒத்துக்க வைக்கணும். பாரதிக்கு இருக்கிற ப்ராஜெக்ட் இந்த இந்த 130 கோடி மக்கள், ஒவ்வொரு கோடி மக்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் உணர வைக்கணும். இவன் ப்ராஜெக்ட் வேற மாதிரி ப்ராஜெக்ட். ஏன் கேட்டானா, பாட்டு திறத்தாலே மையத்தை பாலித்திட வேண்டும். இந்த பாட்டை வச்சிருந்தாமா நான் எல்லாத்தையும் ஓட்டணும். எனவே ஒவ்வொன்றாக விளக்கமாக சொல்கிறார். ஓதும் வேதத்தின் உட்பொருளாவாள். உள்ளதாம் பொருள் அப்போ வேதம் என்பது எதை தேடுகிறது? உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே. உள்ளதாம் பொருள் தேடுவது வேதம் அல்ல, உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்து நிற்பது வேதம். எனவே அதை படிக்க வேண்டும். வார்த்தைகளை மிஸ்டேக் பண்ணக்கூடாது. உள்ளதாம் பொருள் தேடி வேதம்னு பாடிடக்கூடாது. உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்து உன்னையும் உணர வைப்பது வேதம். அந்த வேதத்தை ஓதுகிறார்கள். ஓதும் என்ற சொல்ல கூட அது ஒரு முக்கியமானது. ஓதுவது, ஓதுவிப்பது. அந்த ஓதுவது என்பன ஏற்கனவே ஓதுவார். இப்ப சமயத்துல பார்க்கும்போது நம்ம வந்து ஆஹ், நம்ம சைவ சமய இலக்கியம் இருக்கிறோம் ஏதோ அது. இப்ப வந்து இதெல்லாம் நீங்க தேவாரம் திருமுறைகள்லாம் சொல்லும்போது தேவாரம் பாடினார் என்று சொல்ல மாட்டார்கள், தேவாரம் ஓதினார் என்று சொல்வார்கள். அப்ப ஓதுதல் என்பது பிறருக்கு அதை அக்ஷரம் பிசகாமல் அந்த பொருள் பொடிமையாக திரும்ப திரும்ப சொல்வதுதான் ஓதுதல். ரிப்பீட்டட், ரிடண்டன்ட். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, ரிடண்டன்ட் என்பார்கள். ரிப்பீட்டபிலிட்டி.
அதுதான் ஓதுதல். அப்ப ஓதும் வேதத்தின் உள் நின்று ஒளிர்வாள். ஓதும் வேதத்தின் உள் நின்று ஒளிர்வாள். அதுக்கு இப்ப ஓதும் வேதத்தின் உள்ளே இருக்கிறாள் என்று சொல்லி நிறுத்தல பாருது. ஓதும் வேதத்தின் உள் நின்று ஒளிர்வாள். அப்ப அந்த ஞான பிரகாசம் என்கிறார்கள். ஞான பிரகாசம். வள்ளலார் பாடல்ல நிறைய ஞான பிரகாச வள்ளலார் என்பார்கள். அறிவு என்பது அறிவு என்பது அந்த அந்த ஒளி கொடுப்பது, தெளிவை கொடுப்பது. எனவேதான் ஞான பிரகாசம், அறிவொளி. அப்படி அந்த அறிவு ஒளிர்கின்றதாம். அது ஓதும் வேதத்தின் உள் நின்று ஒளிர்வாள். அப்ப வேதம் எப்பெல்லாம் அது அது இசைக்கப்படுகிறதோ, எப்பெல்லாம் உன் காதுகளிலே ஒலிக்கிறதோ, அப்பெல்லாம் அது ஒளிர்கிறதே. அந்த ஒளியிலே இறைவி இருக்கிறாள். அப்போ ஒண்ணு ஒளியிலே இருக்கிறாள், ஒளியிலே இருக்கிறாள், உள்ளத்திலே இருக்கிறாள், மலரிலே இருக்கிறாள். இதை தவிர வேற என்ன இடம் இருக்கு பாக்குறதுக்கு? எல்லா இடத்தையும் சொல்லியாச்சு. இங்க இருக்கா அங்க இருக்கா எல்லாம் நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாம் சொல்லியாச்சு. அப்ப இதை தவிர வேற என்ன இருக்கு? கடைசி சொல்றான், கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்துக்கு உட்பொருள் ஆவாள். அதுல கடைசி லைன், கள்ளமற்ற முனிவர்கள் கூறும். அந்த அட்ஜெக்டிவ்ல ஏன் போட்டோம் அப்படின்னா, கள்ளமற்ற முனிவர்கள்னா அப்போ கள்ளத்தோடு இருக்கக்கூடிய முனிவர்கள் இருக்கிறான்னு தானே அர்த்தம். இவன் ரொம்ப நல்ல பையன், என்னுடைய எங்க மாணவர்களிலே இவன் நல்ல மாணவன் என்று ஒருவனை குறிப்பிட்டால் அது கிரடேஷன் தானே. முனிவர்கள் கள்ளமில்லாமல் இருக்கக்கூடிய, கள்ளத்தோடு இருக்கக்கூடிய முனிவர்களும் எக்காலத்தும் இருந்தார்கள். அது பாரதி வந்து அது ஒரு அடைப்புக்குறிக்குள்ளே போடுகிறான், குவாலிஃபையிங் ஃபேக்டர். ஆங்கிலத்துல வாட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் என்று கேட்டால் தட் விச் குவாலிஃபைஸ் த நவுன் என்பார்கள். எது வந்து நவுனை குவாலிஃபை பண்றதோ அதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ் ஃபார்ம். அதுபோல இந்த முனிவர் என்பதை குவாலிஃபை பண்றான். எப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன்? கள்ளமற்ற முனிவர்கள். கள்ளம் என்றால் என்ன அர்த்தம்? இப்போ கள்ளம் இல்ல, கள்ளமற்ற முனிவர்கள். கள்ளம் என்பது மறைத்து வைத்தல். நான் என்னுடைய அந்த கவிதையை சொல்றேன். பள்ளி பருவம், பலகனி பருவம், கள்ளம் கண்ணில் சேரும் பருவம். குழந்தை அப்படி அம்மாவுக்கு தெரியக்கூடாதுங்கும் போது கண்ணுல கள்ளம் சேரும், திருட்டுத்தனம் வரும். அதுக்கு பேர் கள்ளம். ஆகவே கள்ளம் என்ன? பிறருக்கு சொல்லாமல் இருப்பது. முனிவர்கள் என்ன போய் கொள்ளடிச்சிருப்பாங்களா? இன்னொரு வீட்டுல போய் கன்னம் வச்சு பொருள் திருடினார்களா? அப்படி இல்ல. சில முனிவர்கள் பிறருக்கு தனக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடுத்திருக்க மாட்டார்கள், தானே வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் சில முனிவர்கள் இருக்கிறார்களே, தங்களுக்கு தெரிந்த எல்லா வித்தையும் அவருக்கு அடுத்தவங்க கொண்டு கொடுப்பார்கள். அவர் போன சார் ஆதிசங்கர் பகவான் போகும்போது அவருடைய குருநாதர் எதிர்க்க தானே வந்து தரிசனம் கொடுக்கிறார், தேடி போறார். மதுரகவி ஆழ்வார் எப்படி நம்மாழ்வாரை தேடி போனாரோ, நம்மாழ்வாருக்கு வந்து மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வார் தவிர வேற ஆளே கிடையாது, பெருமாளே கிடையாது. பெருமாளே நகர்ந்து நில்லு அப்படின்னு எங்க குருநாதர்னு போயிட்டார். அப்படி சில முனிவர்கள், கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து உட்பொருள் ஆவாள். எங்க பாரதி ஒரு முரண்தொடை வைக்கிறான், ஒரு அழகான நயத்தை சொல்கிறான். என்ன அப்படின்னா, இந்த கள்ளத்துக்கு இந்த பக்கம் கருணை என்கிறான். முனிவர்கள் கூறும் கருணை வாசகம் ஏன் சொன்னோம்னா, முனிவர் என்பதற்கு பொருள் என்ன? தமிழ்ல வந்து முனிதல் என்றால் கோபம், முனிவர் என்றால் முனிவர், காய்வர், கடுங்கோபம் கொள்வர், பிடி சாபத்தை. அந்த காலத்துல டிராமாலாம் போடும்போது ஸ்கூல்ல வந்து டிராமாலாம் போடும்போது அதுக்கெல்லாம் சில வாத்தியார் இருப்பாங்க, இன்சார்ஜ். நமக்கு ஒரு டிராமால ஒரு வேஷம் கிடைக்காதானே ஏங்கக்கூடிய மாணவர்களும் இருப்பார்கள். ஒரு பையன் கிடைக்க மாட்டானா, இந்த இந்த ஒரு 10 பேருக்கு ஒரு பையன் கிடைக்க மாட்டானே ஏங்கக்கூடிய வாத்தியாரும் இருப்பார்கள். சில பையன் நல்ல திண்டியா நிற்பான். அவன் ஏதாவது 2 காவலாளி தேவைப்படும் அதுல டிராமால. இவனை கூப்பிட்டானா வரமாட்டான். சார் எனக்கு மேடை காவல், ஒன்றும் பண்ண வேண்டாம், கையில கம்ப வச்சு நில்லுடா அப்படியும், அவ்வளோ. சரி வா. அது மாதிரி இந்த முனிவன் வேஷம் போன்றி அப்படின்னா, சார் எனக்கு எல்லாம் முடியாது சார், தெரியாது சார். இவ்வாறு பிடி சாபம் சொல்லலாம், அவ்வளவுதான் வாட. பிடி சாபம்னா முனிவர் வேஷம் அந்த காலத்துல, பிடி சாபங்கிறது. அப்படி முனிவர் என்றால் கோபம் கொள்வார்கள் என்று பொருள்.
இவன் சொல்றது அந்த முனிவர் இருக்கிறாரே, அதுல அந்த முனிவர் சொல்லும் கருணை வாசகம். தாயன்போடு ஒன்றை சொல்லுகிறானே, சாபம் கிடையாது, தாபத்தோடு சொல்கிறானே, அந்த கருணை வாசகத்துக்கு உட்பொருளாவள். அப்போ ஒரு முனிவன் கருணை வாசகத்தினாலே தன்னுடைய அடியாரிடம் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கே என்ன இருக்க வேண்டும்? அன்பு இருக்க வேண்டும். அந்த கருணை வாசகத்தினுடைய உட்பொருள் என்ன? கருணை என்பது இஸ் a சென்டிமெண்ட், இஸ் a வே ஆஃப் ஆக்டிங். உன்னிடம் நெருங்கி ஒன்றை உனக்கு ஆதரமாக, உனக்கு உனக்கு நல்லது சொல்லக்கூடியதை, உனக்கு இன்பம் தரக்கூடிய விஷயத்தை சொல்லுகிறான். அதனுடைய பின்னணி என்னவா இருக்க முடியும்? அன்பு ஒன்றாதானே இருக்க முடியும். எனவே அந்த அன்பிலே இருக்கிறாள் சரஸ்வதி. அப்ப எல்லாத்தையும் தொகுத்து பாருங்கள், எங்கெல்லாம் இருக்கிறாள் என்று பார்த்தால் முதல் 3 நிலையை சொன்ன உருவம், அருவம், உருவம் அருவம் இல்லாது இருப்பது, அதன் பிறகு இருக்கக்கூடியது பொருள் தேடி அந்த உள்ளுக்குள்ள இருக்கு. இதனுடைய விரிவு, உள்ளத்தினுடைய விரிவு. இப்ப உள்ளம் என்று சொன்ன போது அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய விரிவு என்ன? அறிவின் துணையாலே இப்போ இறைவி அருள் கொடுக்கிறாள், கலைமகள் அறிவு கொடுக்கிறாள். அவளுக்கே கலைமகள்னு ஏன் பேர் வந்தது? கலை என்று முதல்ல கலைகளுக்கு கலை என்று ஏன் பேர் வந்தது? கலைகளுக்கு இறைவி, எனவே கலைமகள். அப்ப கலையினே ஏன் பேர் வந்தது? அதுக்கு என்ன பார்க்கணும், சந்திரனுக்கு கலைகள் என்று சொல்கிறார்கள். பிரிவுகள் வெவ்வேறு ஒளிக்கூறுகளாக இருக்கிறது. அப்படி வெவ்வேறு வகையாக பிரிந்திருக்கக்கூடியது அந்த அந்த பின்னப்பட்டு நிற்கிறதே, அந்த விரிவு இருக்கிறதே, அந்த பிரிவு இருக்கிறதே, அந்த பிரிவிலே வரக்கூடிய கற்பனையுடைய ஆற்றல் இருக்கிறதே, அதெல்லாம் கலை. அப்போ அந்த உள்ளத்திலே கலை உணர்வு வரக்கூடியதுக்கு காரணமாக இருப்பவள் கலைமகள். எனவே அந்த விரிவிலே இருக்கக்கூடிய பொருள், அந்த பொருள் கடைசியிலே சுட்டி காட்டுவது அன்பு. அதுதான் முனிவர்கள் கருணையோடு சொல்லக்கூடிய விஷயம். ஆகவே வெவ்வேறு இடத்துல இருக்கிறாள், உள்ளத்திலே இருக்கிறாள், உள்ளத்தையும் தாண்டி உள்ளம் காட்டக்கூடிய கற்பனையில இருக்கிறாள், அந்த கற்பனையும் தாண்டி அன்போடு நிகழக்கூடிய ஒரு செயலிலே அந்த அன்பினுடைய ஊற்றாக அவள் இருக்கிறாள் என்று அப்படி பாடுகிறான் அந்த பாட்டுல. ஆகவே இந்த பாட்டுல ஒரே ஒரு 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 கண்ணியை, ஆரம்ப கண்ணியை பாடா இருப்பிடம் எங்க இருக்கிறாள். இப்ப இருப்பிடம் தெரிந்த போது மக்கள் எல்லாம் போகிறார்கள். இந்த இடத்துல தான் இருக்காளா, இன்னும் இருக்கிறானா? அடுத்த பாடலும் இருப்பிடத்தான் சொல்லுகிறது. ஆனா அதை சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும் முதல்ல எதை சொல்லணும், இருப்பிடம் எங்க இருக்கிறது சொல்லணும். இப்போ ம், குருவாயூர் கோவில் எங்க இருக்கிறது என்று சொன்னால் குருவாயூர்ல இருக்க அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லுவான், இந்தியாவில் இருக்கு, தென்னிந்தியாவில் இருக்கிறது, கேரளாவிலே இருக்கிறது. அப்ப கேரளா எங்க இருக்கு? கோயம்புத்தூர். இப்படி வழி காட்டுகிறான் இல்லையா? அதே போல பாரதி ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்திலே ஆரம்பிக்கிறான், எல்லாருக்கும் தெரிஞ்சது. மலர்ந்திருக்கக்கூடிய பூ உனக்கு தெரியும், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த வெள்ளை தாமரை பூவியும் வீணை ஒலியும் கடலை நம்பாதவனும் கேட்கலாம். எனவே கடவுள் பற்றி இருப்பவன் இல்லாதவன் ரெண்டு பேருக்கும் அறிவு தேவை. அது இல்லைன்னா எதை பத்தி பேசினாலும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே எல்லாத்துக்கும் சேர்ந்தவதாக ஒரு பொதுப்படையாக ஆரம்பிக்கிறான் எங்க இருக்கிறான். ஆனால் அதை தாண்டி வரும்பொழுது பாரதி என்ன செய்கிறான்? வெவ்வேறு இடத்தை சுட்டி காட்ட வருகிறான். அதுல எந்த இடம்லாம் சுட்டிக்கிறான்னு நம்ம அடுத்த வாரம் பார்க்கிறோம். இந்த வாரத்திலே இந்த ஒரு பாடல் இன்றைக்கு இயலும் வரை பேசி முடித்தனாலே, இல்ல அடுத்து ஆரம்பிச்சா நடுவில் நிற்கும். ஆகவே இதை தொடர்ந்து எண்ணி பாருங்கள். இதை தாண்டி ஏதாவது இந்த இந்த பாடலுக்கு விளக்கம் இருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இது ஒரு எக்ஸசைஸா இந்த பாட்டுல வச்சுங்க. ஏன் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாருக்கும் தெரிந்த சொற்கள். வெள்ளை என்பதும் தாமரை என்பதும் ஒலி என்பதும் எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு ஒரு எண்ண ஓட்டத்தை, ஒரு பார்க்கக்கூடிய ஒரு சாவியாக, ஒரு இலக்கிய திறவுகோலாக நான் இந்த அணுகுமுறையை சொல்லி இருக்கிறேன். இந்த பாடலில நீங்கள் அதை பயன்படுத்தி பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே கலைமகள் துதி வெள்ளைத்தாமரை பூவில் இருப்பாள் என்ற இந்த பாடலை இன்று தொடங்கி இருக்கிறோம். இது ஒரு பதிகம். இன்னும் 9 கன்னிகள் இருக்கின்றன. முதல் கண்ணியை பார்த்து முடித்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.